வெல்கம் டு அவர் சேனல் கிச்சி கேஃபே. இன்னைக்கு ரெசிபி புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சி கேஃபே. எஸ், இப்போது நம்மளோட மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய். ஸோ அந்த புடலங்காய் ரெசிபி எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த புடலங்காவை நல்லா க்ளீன் பண்ணி அது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு ஸோ அதை நல்லா பீல் பண்ணி தோலை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதை அழகாக பொடியாக நறுக்கிக்க போகிறோம். ஸோ இந்த தோல் எதனால் எடுக்கிறாங்கன்னா தோல் வந்து மெயினாக வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் மாவுத்தன்மை நிறைய இருக்கும். ஸோ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா விவசாயிகள் கண்டிப்பாக அது மேலே வந்து மருந்து திணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மருந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மெயினாக அந்த தோலை எடுத்துடுறோம். அண்ட் நான் இப்போ வந்து அழகாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அழகாக ஸ்கொயராக சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அது உள்ள மெயினாக அந்த கொட்டைகள் இருக்கும். ஸோ அந்த கொட்டை விதைகள் வந்து கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ரொம்ப அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும். அண்ட் மோர் ஓவர் கேரளா பீப்புள் இதை ரொம்ப விரும்பி செய்வாங்க. ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா புடலங்காய் இல்லாத சாப்பாடே கிடையாது. ஸோ புடலங்காய் கூட்டும் பண்ணுவாங்க, புடலங்காய் பொரியலும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சைட் டிஷ். ஸோ உணவுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அழகாக நம்ம வெள்ளை சாதத்தை கூட போட்டு நீங்கள் இது பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ சப்பாத்திக்கு ரொம்ப உகந்தது. ஸோ சப்பாத்தி, தோசை, ஸோ இது போல் எல்லாத்துக்கும் வந்து இந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப முக்கியமானது. எஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி குக் பண்ணலான்றதை நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சிறுபருப்பு ஒரு 100 கிராம் அழகாக எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி தேவைக்கேற்ப விட்டு ஸோ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்ருக்க அந்த புடலங்காவை உள்ளே, அதாவது 400 to 500 கிராம் இருக்கிற அந்த புடலங்காவை நல்லா அழகாக அது உள்ளே போட்டு ஸோ ஸ்கொயராக கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம். அதை அதுக்குள்ளே போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு ஸோ குக்கர் 1 to 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நல்லா குக்காகி வர நேரத்தில் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா தாளிப்பெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எஸ், இப்போ அதை நல்லா கலரி விட்டுட்டு இப்போ அந்த குக்கரை போட்டு மூடிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதுக்கு லைட்டாக ஒரு தாளித்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ரெசிபிலாம் ரெடி பண்ணி ஒன் to 1.5 minutes ஆகுது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பேன் ஹீட் ஆச்சா இல்லைன்ட்டு நம்ம லைட்டாக செக் பண்ணுவோம். எஸ், ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயில் ஓரளவுக்கு நமக்கு தேவைக்கேற்ப ஆயிலை நம்ம வந்து போர் பண்ணிக்கிறோம். ஆயில் ரொம்ப விட்டோன்னா ஸோ ரொம்ப குழப்பு தன்மையாயிரும். ஸோ இது வந்து நம்ம குக்கிங் தேவையான ஆயில் இப்போ வந்து லைட்டாக போர் பண்ணிடுறோம். ஸோ என்னன்னு நான் சொல்கிறதோட இது வந்து நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம வந்து இந்த புடலங்காய் யூஸ் பண்ணுறோம். கேரளா பீப்புள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க எல்லா சமையலையும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்காது. பட் இங்கே தமிழ்நாடுன்றதுனால நம்ம வந்து மெயின்லி ரீஃபைண்ட் ஆயில், கல்லெண்ணெய், ஸோ இதுமாரி எண்ணெய் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. விலை உயர்ந்ததுனால யாருமே அதை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ரீஃபைண்ட் ஆயில் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டுனால ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை போர் பண்ணிட்டோம். எஸ், இப்போ அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எஸ் ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு தேவையானது கடுகு. ஸோ கடுகு போட்டுறோம். 1 ஸ்பூன் கடுகு நல்லா போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சு முட்டைன்னு வந்ததுக்கப்புறம் பிறகு நம்ம போட போகிற மெயின் இது பார்த்திங்கன்னா சோம்பு. ஸோ சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 கீரி வச்சிட்ருக்க பச்சை மிளகா. ஸோ அதை நல்லா போட்டுட்டு இப்போது மெயின் வந்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை எவ்வளோ முக்கியமானதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் சாப்பிடும்போது முதல்ல அதை தான் எடுத்து வெளியே போடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கணும் லைட்டாக. ஸோ ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அண்ட் இப்போது ஆனியனை ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 ஆனியன், அதாவது
1.5 சைஸ் ஒரு பெரிய ஆனியன். அடுத்தது நல்லா அதை வதக்கணும். ஸோ மீன் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் அதை வதக்கிட்டே இருங்க. ஸோ அதை வதங்க உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து எவ்வளோக்குள்ள வந்து நல்லா வதங்கி ஸோ அதில் இருக்க அந்த ஜூஸி வந்து வெளியே வரணும். ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா எல்லா குக்கிங் ப்ராசஸ்லேயும் ஆனியன்ன்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ அந்த ஆனியனோட மெயினான வதக்கல் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அதோட ஜூஸி நல்லா இறங்குது அப்புறம் தான் ஈவன் தோ பிரியாணியில் எல்லாத்துக்கும் ஆனியன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஜூஸி கீழே இறங்கினா தான் நம்ம சாப்பிட்ற அந்த எல்லா பொருளுக்கும் இந்த ஆனியன் தான் மெயின் எடுத்து கொடுக்கும். ஸோ லைட்டாக ஸ்வீட் தன்மைக்கு நம்ம வந்து தக்காளி போடுவோம். எஸ், பிஃபோர் தட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு மேலே போட்டு லைட்டாக வதக்கணும். ஸோ உப்பு எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஆனியன் நல்லா வதங்கும். ஸோ வதங்கி நல்லா ஜூஸியாக நமக்கு வந்து அந்த ஆனியன் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வதக்கினதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளியை போட போகிறோம். ஸோ அந்த தக்காளியும் அதேமாரி வந்து 1.5 வெங்காயத்துக்கு அதே 1.5 தக்காளி. ஸோ ஓரளவுக்கு லெமன் சைஸோட கொஞ்சம் பெருசு. ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா வதங்க விட்டுட்டு, ஸோ ஓரளவுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் இந்த வெங்காயம் தக்காளி இல்லாத உணவே கிடையாது. ஸோ வெஜிடபிள் அண்ட் வெஜ் ரெசிபி ஏதாவது செஞ்சிங்கன்னா மெயின் ஒன்று வெங்காயம் இருக்கும், இல்லைன்னா தக்காளி இருக்கும். இது ரெண்டுமே இல்லாத செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ். ஸோ இந்த சைடிஷை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். வதக்கி அது ஒரு நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி அடி பிடிக்காமல் அதை வதக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து அது கொஞ்சம் வதங்கிடும். ஸோ அதை வதங்கினதுக்கப்புறம் கலர் உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌனிஷ் கலர், ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப கருகம் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் கலர் கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் வதங்கிச்சின்னு நம்ம நினைக்கிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து மெயினாக பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ இந்த தக்காளியை வந்து நல்லா அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1-லேருந்து 1.5 தக்காளி நல்லா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இதோட நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள். ஸோ இந்த மஞ்சத்தூள் எதுக்குன்னா, அந்த வெங்காயத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மஞ்சத்தூளை போட்டு அதை மெயினாக அந்த கலர் எல்லோ கலர் அந்த கலர் வர்றதுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு அப்படி. ஸோ மஞ்சள் வந்து ரொம்ப மெயினான ஒரு இது, எல்லா உணவுலையும் சேர்த்துக்கினா அவ்வளோ நல்லது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் நல்லது. ஸோ அதனால் வந்து மஞ்சள் போடுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்காளியை அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த தக்காளியை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ எதனால் வதக்கிட்டே இருக்கணும்னா, அந்த அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடி பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தீஞ்ச வாடை வந்துடும். ஸோ அந்த தீஞ்ச வாடை வராமல் இருக்கிறதுக்கு இந்தமாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படி நம்ம பேனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சில டைமில் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்பிடிக்கும். ஸோ அந்த அடிப்பிடிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு 1-3 செகண்ட் 4-5 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து இந்த காய்கறி, இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லாமல் எந்த காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா. குக்கிங் இது மெயினான ப்ராசஸ். ஸோ இதை சொல்கிறத வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதை கொஞ்ச நாள் நல்லா வதக்கிட்டே இருக்கும். வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வதங்கி அது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வர இருக்க வெயிட் பண்ணுவோம். எஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல பொன்னிறமான ஒரு கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள்,
ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து இப்போ போர் பண்ணிட்டோம். அதே ஒரு ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஸோ அதாவது தனியாத்தூள்னுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா போட்டுட்டோம். அண்ட் இப்போ லைட்டாக ஸ்பெஷல் மேஜிக் மசாலா, அதாங்க வீட்டு மிளகாத்தூள். அதுக்கு முன்னாடி போட்டது வந்து லைட்டாக ரெட் சில்லி மாதிரி லைட்டாக கொஞ்சம் போட்டுவிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி அடி பிடிக்காமல் ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பச்சை வாடை, அதாவது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இன்க்ரீடியன்ஸ் போடுறதெல்லாம் வாடைகள், அப்புறம் வந்து தக்காளி பச்சை வாடை, வெங்காயம் பச்சை வாடை, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே தனியாக சிறுபருப்பு அண்ட் தென் புடலங்காய் போட்டு உப்புலாம் போட்டு அதை தனியாக ஏற்கனவே ஒரு குக்கரில் வந்து 1-3 விசில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், இப்போ எடுத்து இப்போ வந்து அதை நான் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காய் கூட்டையும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இந்த தாளிப்பு, இது ரெண்டுத்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ பாருங்கள் இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை நல்லா இப்படி கலரி விட்டதுக்கப்புறம் அதோட குக்கிங் ப்ராசஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சுருக்கோம். புடலங்காய் கூட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை அண்ட் தென் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப மெயினான ஒரு சைட் டிஷ்னா புடலங்காய் கூட்டு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதே கேரளா பீப்புள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதோட கலரை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இது தாங்க புடலங்காய் கூட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு முட்டை பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம ஒரு நேரம் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 3-4 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பபுள் வரும். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த சிறு பருப்பு இந்த புடலங்காய் போட்டதுனால நம்ம இதில் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே விட தேவை. ஸோ இதே வந்து தண்ணி பார்த்திங்கன்னா மேலும் மேலும் லைட்டாக இருக்கும். ஏன்னா அதில் சிறுபருப்பு போட்டதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும். ஸோ அந்த கெட்டி தன்மை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ ஃபைனலாக உப்பு கண்டிப்பாக நம்ம வந்து இது வரைக்கும் ஆட் பண்ணவில்லை. இப்போ கடைசியாக அந்த உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இறுதியாக ஒரு மேக்ஸிமம் ஆயிடுச்சு ஒரு 2-3 நிமிஷம், சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஸோ அதை நல்லா இப்படி கலரி விட்டதுக்கப்புறம் சுவையான, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றத வீடியோவை பார்த்துட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா இது மேலே கொத்தமல்லி, ஸோ கொத்தமல்லி தழையை வந்து அழகாக அது மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட போகிறோம். ஸோ அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது தாங்க புடலங்காய் கூட்டு. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எங்களோட காணொலியில் காமிச்சிருக்கோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது கிச்சி கேஃபே சேனல். நீங்கள் கொடுக்க அந்த ஆதரவு தான் நாங்கள் மேலும் மேலும் உங்களுக்காக ஒரு அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ சமையல் குறிப்பினாவே கிச்சி கேஃபே தான். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். புடலங்காய் கூட்டு ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கிச்சி கேஃபே. தேங்க்யூ. தேங்க்யூ.